எல்லாருக்கும் வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி நம்ம சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். ஆனா இந்த நாள் வெறும் பூக்கள் கொடுக்கறதுக்கும் வாழ்த்து சொல்றதுக்கும் மட்டும்தானா? வாங்க, இந்த முக்கியமான நாளோட வரலாறு, நோக்கம், இன்னைக்கு இது எவ்வளவு முக்கியம்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி வந்தாலே போதும் வாட்ஸ்அப்ல சோஷியல் மீடியால வாழ்த்துக்கள் பறக்கும். ஆனா நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா, இது வெறும் வாழ்த்து சொல்றதுக்கும் கொண்டாடுறதுக்கான ஒரு நாள் தானா? நிச்சயமா இல்ல. இந்த நாள் வெறும் கொண்டாட்டத்துக்கானது மட்டும் இல்லைங்க. இது ஒரு மாபெரும் சமத்துவ புரட்சியோட சின்னம். சரி, அப்படியானா இந்த 2026 வருஷத்துக்கான மகளிர் தினத்தோட தீம் என்ன, அதோட பார்வை என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வருஷத்தோட தீம் கிவ் டு கெயின், அதாவது தருவோம் பெறுவோம். இதுக்குள்ள ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கு தெரியுமா? நம்ம மத்தவங்களுக்கு உதவ முன்வரும்போது, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது, நாமளும் சேர்ந்து தான் ஒரு சமுதாயமா முன்னேற முடியும். இதுதான் இதோட சிம்பிளான தத்துவம். அப்போ இந்த தருவோம் பெறுவோம்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லணும்னா, பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவங்க முன்னேற நம்ம உறுதுணையா இருக்கணும், அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் முன்னேறினா இந்த ஒட்டுமொத்த உலகமும் முன்னேறும். இது ஒருத்தரோட வெற்றி இல்ல, நம்ம எல்லாரோட வளர்ச்சி. ஓகே, இந்த வருஷ தீம் பத்தி பார்த்துட்டோம். ஆனா இந்த நாள் உருவாகிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குல்ல, அதோட வேர்கள் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாமா? இவ்ளோ முக்கியமான ஒரு நாள், இது எப்படி திடீர்னு வந்திருக்கும்? சும்மா வந்திருக்காதுல்ல. இதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய போராட்டங்கள், எவ்வளவு தியாகங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? வாங்க கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பார்க்கலாம். இதோட கதை 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்குது. 1908ல நியூயார்க் சிட்டில கிட்டத்தட்ட 15,000 உழைக்கும் பெண்கள் தெருவுக்கு வந்து போராடுறாங்க. எதுக்கு? நல்ல சம்பளம் வேணும், வேலை நேரத்தை குறைக்கணும், எங்களுக்கும் ஓட்டுரிமை வேணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல 1910ல கோபன்ஹேகன்ல ஒரு பெரிய மாநாடு நடக்குது. அங்க கிளாரா ஜெட்கின்னு ஒருத்தங்க, ஏன் நாம உழைக்கும் பெண்களுக்காக ஒரு சர்வதேச தினத்தை கொண்டாடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியாவை முன்வைக்கிறாங்க. ஆனா முக்கியமான டர்னிங் பாயிண்ட் 1917ல ரஷ்யாவுல நடக்குது. அமைதி வேணும், ரொட்டி வேணும்னு சொல்லி பெண்கள் நடத்தின ஒரு வேலை நிறுத்தம் ஒரு பெரிய புரட்சிக்கே வழிவகுத்துருச்சு. இத்தனை போராட்டங்களுக்கு பிறகு கடைசியா 1975ல தான் ஐக்கிய நாடுகள் சபை மார்ச் 8ஆம் தேதியை அதிகாரப்பூர்வமா சர்வதேச மகளிர் தினமா அறிவிக்குது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 1917 ரஷ்ய வேலை நிறுத்தம் தான் மார்ச் 8 அன்னும் தேதிய இந்த தினத்தோட அடையாளமா மாத்துச்சு. அது மட்டும் இல்ல, அந்த போராட்டத்தோட வெற்றி தான் ரஷ்யா பெண்களுக்கு ஓட்டுரிமையையும் வாங்கி கொடுத்துச்சு. பாருங்க எவ்வளோ பெரிய தாக்கம். சரி, மகளிர் தினம் பத்தி பேசும்போதெல்லாம் ஒரு கேள்வி வரும். அப்போ ஆண்களுக்குன்னு ஒரு நாள் இல்லையான்னு? கண்டிப்பா இருக்குங்க. சர்வதேச ஆண்கள் தினம் நவம்பர் 19ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஆனா இது 1990கள்ல தான் ஆரம்பிக்கப்பட்டது. இன்னும் ஐக்கிய நாடுகள் சபையால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்படல. இந்த நாள் முக்கியமா ஆண்களோட ஆரோக்கியம், அவங்களோட பாசிட்டிவ் ரோல் மாடல்ஸ் பத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கொண்டாடப்படுது. சரி, இப்ப உலகத்திலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வருவோம். நம்ம நாட்டுல பெண்களோட எழுச்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா? நம்ம மகாகவி பாரதியார் அன்னைக்கே கனவு கண்டார், புதுமை பெண் உருவாகணும்னு. அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்னைக்கும் எவ்ளோ சக்தி வாய்ந்ததா, எவ்ளோ பொருத்தமா இருக்கு பாருங்க. நம்ம நாட்டுல சரித்திரத்தை மாத்தி எழுதின பெண்களோட பட்டியல் ரொம்ப பெருசு. முதல் பெண் ஆசிரியரான சாவித்ரிபாய் புலைவே எடுத்துக்கோங்க. ஆங்கிலேயரையே நடுநடுங்க வச்ச வீரமங்கைகள் ராணி வேலுநாச்சியார், ராணி லக்ஷ்மிபாய். தன் கவிதைகளாலேயே சுதந்திர போராட்டத்துக்கு உயிர் கொடுத்த சரோஜினி நாயுடு, மருத்துவத்துறையில பல தடைகளை உடைச்ச டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, ஏன் விண்வெளிக்கே போன கல்பனா சாவ்லா வரைக்கும் இவங்க எல்லாரும் ஒன்னே ஒண்ணுதான் நிரூபிச்சாங்க: பெண்களால் முடியாதது எதுவும் இல்ல. இவ்வளவு பெரிய சாதனைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கும் நாம சில பெரிய சவால்களை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அது என்னன்னு பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் சபையோட இந்த டேட்டாவை கொஞ்சம் பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. உலகத்துல வேலை செய்யக்கூடிய தகுதியும் திறமையும் உள்ள பெண்கள்ல வெறும் 50% பேர் தான் உண்மையில வேலைக்கு போறாங்க. யோசிச்சு பாருங்க, மீதி 50% திறமை வீணாகுது. இந்த பெரிய இடைவெளியை சரி பண்றது நம்ம எல்லாரோட கடமை. அப்படியானா நாம இன்னைக்கு சந்திக்கிற தடைகள் என்னென்ன? வேலை பார்க்குற இடத்துல பாலின பாகுபாடு இருக்கு. ஒரே வேலைக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற வேற சம்பளம். பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் இன்னும் குறையல. இன்னும் பல இடங்கள்ல பெண் பிள்ளைகளுக்கு முறையான கல்வி கூட கிடைக்கிறதில்ல. இந்த தடைகளை உடைக்கிறது தான் இப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய சவால். சரி, இந்த சவால்களை எல்லாம் நாம எப்படி ஜெயிக்க போறோம்? இந்த 2026க்கு நம்மளோட உறுதிமொழி என்னவா இருக்கணும்? வாங்க பார்க்கலாம். நாம எல்லாரும் சேர்ந்து சில விஷயங்களுக்கு உறுதியா இருக்கணும். 1, ஒவ்வொரு பெண்ணுக்கும் தரமான கல்வி கிடைக்கிறத நாம உறுதி செய்யணும். 2, அவங்க வாழ்றதுக்கு பாதுகாப்பான ஒரு சூழலை உருவாக்கணும். 3, வேலை வாய்ப்புல எந்த பாகுபாடும் இல்லாம சம உரிமை கொடுக்கணும்.
கடைசியா அவங்க தலைமை பொறுப்புகளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகளை நாம உருவாக்கி கொடுக்கணும். இது நம்மளோட லட்சியமா மட்டும் இல்ல, கடமையாவும் இருக்கணும். முடிவா ஒரு விஷயத்த நாம எப்பவும் மனசுல வச்சுக்கணும். பெண் அப்படிங்கிறது பலவீனம் இல்ல, அவ பாசத்தோட வடிவம், தைரியத்தோட உருவம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தோட மையம். அதனால வாங்க, இந்த மகிழ் தினத்துல நாம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். வெறும் பேச்சா இல்லாம செயலாவும் காட்டுவோம். சமத்துவம் பேசுவோம், சமூகத்தை மாற்றுவோம். நன்றி.